ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளுக்குரிய வார்த்தையாகிய எங்கள் தேவனே, எங்கள் பரலோக தகப்பனே, எங்கள் இயேசு மகாராஜாவே, உம்மிடத்திலிருந்து தான் எங்களுக்கு புறப்பட்டு வர வேண்டும். நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் மட்டும்தான் உண்டு. ஜீவாதிபதியே, நித்திய ஜீவனுக்கேற்ற வார்த்தைகளை கொடுக்கிறவரே, எங்களுக்கு நீர் தந்த விலையேற பெற்ற எங்கள் பரிசுத்த ஆவியானவராகிய தகப்பன் மூலமாக பரிசுத்த ஆவியானவரும் சத்திய ஆவியானவரும் சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை கண்டித்து உணர்த்தி வழிநடத்துகிற எங்கள் ஆவியானவர் தாமே இந்த நாளின் வார்த்தையை எங்களுக்கு போதித்து வழிநடத்தி போதித்து தரும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மன்றாடுகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தந்தையே, உம் பாதம் பணிந்து ஆவியானவரே, உம்மை தகப்பனே, உம்மை அழைக்கிறோம். வருவீராக, வருவீராக. இவ்வேளையை பொறுப்படுத்திக் கொள்ளும், மண்ணோட்டை பொறுப்படுத்திக் கொள்ளும். மாம்சமும் இரத்தமும் தேதத்து நீர் கொடாததும் புறம்பானவைகளும் ஒன்று கூட என்னிலே ஒரு காலமும் காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் ஆண்டவரே உம்முடைய மன்னிப்பின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. தந்தையே, உம்முடைய நாமத்தின் வல்லமையும் உம்முடைய இரத்தத்தின் கிருபையின் நிறைவும் உம்முடைய மன்னிப்பின் நிறைவும் ஆண்டவரே, உம்முடைய கிருபா வரங்களும் உம்முடைய பிரசன்னத்தின் நிறைவும் உம்முடைய அபிஷேகத்தின் நிறைவும் உம்முடைய ஆண்டவரே சாரமும் சத்துவமும் பலனும் ஆரோக்கியமும் சுகமும் பலனும் உம்முடைய வெளிச்சமும் நித்திய ஜீவ ஒளியும் ஆண்டவரே என்னையும் ஆராதனையில் பங்கு பெறுகிற யாவரையும் லைவிலே பங்கு பெறுகிற யாவரையும் நிரப்பி முற்றுமுடிய ஆண்டு கொள்வதாக. எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே, மூவராய் ஒன்றாயிருக்கிற எங்கள் தகப்பனாகிய இயேசு மகாராஜாவே, சர்வ சிருஷ்டிகரே, எங்கள் சர்வ வல்லம் உள்ள தேவனே, உங்கள் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. உங்கள் நாமம் மட்டுமே என்றென்றைக்கும் சதா காலங்களுக்கும் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து என்று, அதை நீரூற்றாக்கி கொண்டார்கள் என்று. எவ்வளோ வருஷ காலம் கர்த்தருடைய பாதத்தில் அழுறாங்கன்னு நமக்கு தெரியாது. கர்த்தருடைய பிள்ளைங்க அழுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும், நிறைய காரணங்கள், சூழ்நிலைகள். அவங்களால முடியலன்றதுனால தான் அழுகுறாங்க. அவங்களால அதை மேற்கொள்ள முடியாது, அதை கடந்து வர முடியாது. அவங்க பலனுக்கு மீறினது, அவங்க சக்திக்கு மீறினதாக இருக்குது. ஒன்று, தாங்கள் செய்த தவறுகளினாலே அழுகிற காரியங்கள் இருக்குது. ஞானம் இல்லாமல், அறிவு இல்லாமல், புத்தி இல்லாமல், மதியினமாக நடந்து கொண்டது, தேவ வார்த்தைக்கு செவிகொடாமல் நடந்து கொண்டது ஒரு பக்கம். சிலர் அறியாமையில் நடந்து கொள்ளுகிறது, அறியாமையினாலே வருகிற அழுகைகள், அதனால் வருகிற விளைச்சல் அழுகிறவைகள். சில சத்தர் சோதனைகளில் சில சிக்ஷைகளை அனுமதித்து வருகிற அழுகைகள், எதிர்பாராத விதத்தில் வருகிற துக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், விபத்துகள், ஜீவன் பறிபோடுற நிலைமைகள், வாலிப வயதில் பிள்ளைங்க மரித்து போகிற சம்பவங்கள், இப்படி பலவிதமான நாசம் மோசங்கள், இயற்கையின் பேரழிவுகள், வியாதிகள், செய்வனை மந்திர சூன்யத்தினாலே கஷ்டப்படுகிறவைகள், கடன் பிரச்சனையில் கஷ்டப்படுகிறவைகள், தேவைகள் சந்திக்க முடியாதபடி இருக்கிறவைகள், குடும்பத்தில் சாபம் நீங்காமல் இருக்கிற காரியங்கள், தரித்திரங்கள் நீங்காமல் இருக்கிற காரியங்கள், பயம், திகில், கலக்கம், இப்படி அநேக காரியங்கள் இருக்குது. தோல்வி, நஷ்டம், வழக்கில் ஜெயம் கிடைக்குமோ கிடைக்காதோ, யுத்தத்தில் ஜெயம் கிடைக்குமோ கிடைக்காதோ, தேவன் மீட்பாரோ மீட்க மாட்டாரோ, இன்னும் பல விதத்தில், எல்லா விதத்திலையும் கர்த்தரை நோக்கி கதறுகிற பிள்ளைகள். எழுந்ததை திரும்ப பெற்றுக்கொள்வோமோ பெற மாட்டோமோ,
தேவன் உதவி செய்வாரோ, ஒத்தாசை செய்வாரோ, சகாயம் பண்ணுவாரோ, பண்ண மாட்டாரோ, அவருடைய வார்த்தை நிறைவேறுமோ நிறைவேறாதோ, பலவிதமான கலக்கங்கள், எல்லா விதத்திலையும் கலங்கி அழுகிற அழுகைகள், கர்த்தரிடத்தில் பாவ அறிக்கைகளை செய்து அதை விட்டு திரும்ப அதை செய்யாதபடி கர்த்தரை நோக்கி கதறுகிற கதறுகளுக்கு கர்த்தரிடத்தில் கணக்கு உண்டு. அவைகளை கர்த்தர் சேமித்து வைத்து அதை கர்த்தர் கணக்கில் வைத்து தம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைப்பேன் என்று சொன்னவர், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னவர், உன் வேதனை நீங்கி நீ சுகமாய் இருப்பாய் என்று சொன்னவர், உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உங்களை துன்பப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற, பாடுபடுத்துகிற, அவமானத்துக்குள்ள, உமிழ்நீருக்குள்ள தள்ளுகிற, கஷ்டங்களுக்குள்ள, வறுமைக்குள்ள, பஞ்சத்துக்குள்ள, குறைவுக்குள்ள, இல்லாமைக்குள்ள, இயலாமைக்குள்ள, பயத்துக்குள்ள தள்ளுகிற சாத்தான் ஒருவன் இருக்கிறான். சாத்தான் ஒருவன் இருக்கிறான். என் நாமத்தினால அவனை மேற்கொள்ளுங்க, என் நாமத்தினால அவனை மெதிங்க, அவனை மெதிங்க, அந்த சர்வமும் தேலுமா இருக்கிறவனை மெதிங்க, அவனை மெதிங்க. என் நாமம்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மெதிங்க, உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வாயிலும் நாவிலும் இருதயத்திலும் சிந்தையிலும் வைக்கும்படி கொடுத்துருக்கிற தேவன். அப்போ அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நடந்து வர்றவங்களுக்கு தான் நீரூற்று. அதை கர்த்தரால் கடந்து வந்து ஜெயம் பெற்றுட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் எதெல்லாம் அவங்களுக்கு நடக்காது என்று நினைச்சாங்களோ அதையெல்லாம் நடந்துருச்சு. எதெல்லாம் நடக்காதுன்ற முடிவுக்கு வர்றாங்களோ அந்த நடக்காததெல்லாம் அவரால் நடந்துட்டு, கர்த்தரால நடந்துட்டு, எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அதெல்லாம் நடக்கக்கூடாதபடி அழிச்சிட்டாருன்னு வந்துடும். நம்முடைய வாழ்க்கையில் நன்மைன்னு ஒன்று செய்கிறவர் அவர் ஒருத்தர் தான். நிறைய பேர் சில சூழ்நிலையில் உறவுக்காரங்களை, மனுஷர்களை நம்பிடுறாங்க. அவங்க பேசுகிற விதத்தை பார்த்து, அவங்க சொல்கிற விதத்தை பார்த்து, ஆமாம் இவங்க சொல்கிறது சரிதான், இவங்க சொல்கிறது நியாயம்தான் அப்படின்னு செய்கிறாங்க. அதை யார் அதை கேட்டு அதுக்கு ஆமாம் போடுறாங்களோ அவங்களுக்கே அவங்க வேட்டு வச்சுக்கிட்டே வர்றாங்கன்னு தெரியாது. அவங்க வேட்டு வச்சுக்கிட்டே வர்றாங்க, குழி பறிச்சுக்கிட்டே வர்றாங்கன்னு தெரியாது. அவங்களுடைய சுதந்திரத்தையும் அவங்க சுதந்திர பங்கு விகிதத்தையும் அப்படியே கவ்வி எடுத்துருவாங்க. அதுக்குரிய மனுஷரை தனக்கு ஆதாயமாக்கி கொள்வாங்க. தனக்கு சாதகமான மனுஷர்களை தனக்கு ஆமாம் போடும்படி செய்து அதுக்குரிய நாளில் யாரெல்லாம் அவங்களுடைய அந்த மனுஷருடைய வசனிப்பில், அந்த பேச்சில், ஆனால் பார்க்கறதுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக தான் காணப்படுவாங்க, கர்த்தருடைய பேரை தான் சொல்லுவாங்க. ஆனால் அவர்கள் அபகரித்து முழுங்கி வாயில் முழுங்கும் போது தான் தெரியும் அவங்க நம்மளையே பகடையாக பயன்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க சுதந்திரம் உள்பட எல்லாமே போயிடும். அப்போ பரலோக தகப்பனுடையது மட்டுமில்லை, பூமியின் தகப்பனுடைய சுதந்திரமும் பறிக்கப்பட்டு போயிடும். காரணம் சந்தர்ப்பவாதியோட கூட்டு சேர்ந்ததுனால. சந்தர்ப்பவாதி தான் அப்படியே மொத்தத்தையும் கவ்விக்கிட்டு போகிறது. ஆனால் அவங்களா இப்படின்னு நம்ம சந்தேகப்படும்படியா இருக்கிறாங்களா இல்லையா அது எனக்கு தெரியாது. அவங்க அப்படி இருக்காங்களா இல்லையான்னு அவங்க நடந்துக்கிற, சொல்கிற, செயல்படுற விதத்தில் வச்சே தெரிஞ்சுக்கலாம். அவங்கள வச்சு தெரிந்து கொள்ளலாம் என்று. அப்போ இவ்வளோ தூரம் அழுதும் இன்னும் அந்த பள்ளத்தாக்கை கடக்க முடியாமல் இருக்கிறது போல இருந்தாலும் கர்த்தர் அந்த பள்ளத்தாக்கிலே கூட இருந்து அதை கடந்து வர செய்வார் என்று தான் வேதம் சொல்லுது. ஒரு நேரம் அவரை நம்ப முடியுது, ஒரு நேரம் நம்ப முடியாதபடி இருக்குது. ஒரு நேரம் விசுவாசிக்க முடியுது, இன்னொரு நேரம் விசுவாசிக்க கஷ்டமாக இருக்குது, தடுமாற்றமாக இருக்குது.
கிறிஸ்துவில ஒரு மனமாய் இருந்து ஒரு மனக்கட்டில் இருந்து செயல்படுவதற்கு சாத்தான் லேஸில் விடுவதில்லை. அவங்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் இல்லை, அவன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அப்படி இருக்கிறதுக்கு அவன் விடுவதில்லை. ஒரு குடும்பத்தில் இருக்கிற 4 பேரும் ஒற்றுமையாக இருக்க, கிறிஸ்துவுக்குள்ளே ஒற்றுமையாக இருக்க விடுவதில்லை. 2 பேர் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு விடுவதில்லை. திருச்சி எதையாவது ஒன்று பண்ணி கலவரம் பண்ணி என்ன சொல்லிட்டு சொல்லுவார்கள். கஞ்சி கூட குடித்தா கூட நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார்கள். கஞ்சி கூட குடித்தா கூட என்னவா இருக்கலான்னு எதை தான் விரும்புகிறார்கள்? நிம்மதியை விரும்புகிறார்கள். நிம்மதியாக இருந்த பழகம் குடிசையோ ஓடு விடோ நமக்குன்னு இருக்கிறதுல நம்ம இருந்தால் போதும், அதில் நிம்மதியாக இருந்தால் போதும். இன்னொன்று கடன் இல்லாமல் இருந்தால் நிம்மதியாக போதும்னு இப்படி பல காரியங்களை நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம நிறைய கேட்குறோம். அப்போ அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள் என்று சொல்லும்போது அது ஒரு கர்த்தர் பரலோக தகப்பன்கிட்ட இருந்து வருகிற ஒரு ஆசீர்வாதம். அது ஒரு நன்மை. உன்னை நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொன்னால் நம்ம கதை முடிஞ்சு போச்சு. அவர் நம்மை பார்த்துக்கிறேன் என்று சொன்னால் பழைப்போம். அவர் உன்னை பாதுகாத்துக்குவேன்னு சொன்னால் பழைப்போம். அவர் உன்னை நான் பராமரிப்பேன்னு சொன்னால் பழைப்போம். நான் உன்னை தேற்றுவேன், ஆற்றுவேன், உன்னை தைரியப்படுத்துவேன், உன்னை பலப்படுத்துவேன் என்று சொன்னால் நம்ம தேறி வருவோன்னு அர்த்தம். இல்லைன்னா இல்லை, வேறு யாரும் நமக்கு நன்மை செய்யவே முடியாது. நன்மை செய்கிறவர்கள் பூமியிலேயே ஒருத்தர் கூட இல்லை என்பதை அறிந்துக்கணும். 2 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 31, 32, 33. இதோ கூஷி வந்து, ராஜாவாகிய ஆண்டவனே, நற்செய்து இன்று கர்த்தர் உமக்கு விரோதமாய் எழுப்பின எல்லாரின் கைக்கும் உம்மை நீங்களாக்கி நியாயம் செய்தார் என்றான். அப்பொழுது ராஜா கூஷியை பார்த்து, பிள்ளையாண்டானாகிய அப்சலோம் சுகமாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு கூஷி என்பவன், அந்த பிள்ளையாண்டானுக்கு நடந்தது போல ராஜாவாகிய ஆண்டவனுடைய சத்துருக்களுக்கும் பொல்லாப்பு செய்ய உமக்கு விரோதமாய் எழும்புகிற யாவருக்கும் நடக்க கடவது என்றான். அப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அப்பொழுது ராஜா 33 மிகவும் கலங்கி மேல் வீட்டிற்கு ஏறி போய் அழுதான் என்று பேஜ் 410. என் மகனாகிய அப்சலோமே, என் மகனாகிய அப்சலோமே, நான் உனக்கு பதிலாக செத்தேனானால் நலமாயிருக்கும். அப்சலோமே, என் மகனே என்று சொல்லி அழுதான் என்று. இது உண்மையான அழுகைதான். தாவீது துக்கம் தாங்க முடியாமல் தன்னுடைய மகன் அப்சலோம் இறந்துட்டான் அப்படின்னு, யுத்தத்தில் இறந்துட்டான் அப்படின்றத அவருக்கு செய்தி வருது. இந்த அப்சலோம் என்பவன் தாவீதுடைய மீகாலுக்கு பிறகு திருமணம் செய்த அக்கினோவாமுடைய மகன். மூத்த மனைவி மீகால், அக்கினோவம். அதுக்கு பிறகு நாபாலுடைய மனைவியாக இருந்த அபிகாயில், அதுக்கு பிறகு பர்சேபால். இவங்கெல்லாம் அவருடைய மனைவிகள் 4 பேர். அதில் மெயினாக மனைவிகள், மற்ற எக்ஸட்ரா 4 பேர் மெயினாக இவங்க மனைவிகள். இவங்களுக்கெல்லாம் பிள்ளைங்க இருக்காங்க. மீகாலுக்கு கிடையாது.
ஆனால் மற்ற எல்லாருக்கும் உண்டு, எல்லாம் உண்டு. அப்போ ராஜ்யபாரம் கர்த்தர் தாவீது கரத்தில் கொடுத்து, தாவீது அதை நீதியும் நியாயமாய் செம்மையாய் கர்த்தருடைய பார்வையில் எல்லாவற்றையும் நடப்பித்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிற வேலையில் பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து வர்றாங்க. குடும்பம் ரொம்ப பெருசு, குடும்பம் ரொம்ப பெருசு. குடும்பத்துக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் நிறைய தாவீது குடும்பத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே வந்தது. ராஜாங்கத்தில் இருக்கிற பிரச்சனைகள், காரியங்கள், யுத்தங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தரோடு கூட போய் கர்த்தர் அவருக்கு முன் சென்று யுத்தத்தில் அவருக்கு அநேக ஜெயங்களை கொடுத்து, இஸ்ரவேலிலும் யூதாவிலும் அக்காலத்திலே வாழ்ந்த, பூமியிலே வாழ்ந்த ராஜாக்களிலே தாவீதை போல ஒரு ராஜா, வெற்றி சிறந்த ராஜா, கர்த்தராலே வெற்றி சிறந்த ஒரு ராஜா, ஜெயகீர்த்தியான ஒரு ராஜா, கர்த்தருக்கு ஒரு பிரியமான ஒரு ராஜா, எல்லாவற்றுக்கும் மேலே கர்த்தருக்கு மிகவும் பிரியமான, இருதயத்துக்கு ஏற்ற ஒரு ராஜா, பேர் புகழும் பெற்ற, கனமும் பெற்ற ஒரு ராஜான்னா தாவீது தான். அதுபோல தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள், செல்வங்கள், ஐஸ்வர்யங்கள் எல்லாமே பூமியின் எந்த ராஜாக்களை காட்டிலும் தாவீதுக்கு கர்த்தர் அவ்வளவு நிறைவாய் கொடுத்திருந்தார். எவ்வளோதான் கர்த்தர் அதில் வெற்றியை கொடுத்திருந்தாலும், கனத்தையும் புகழ்ச்சியும் எல்லாவற்றையும் கொடுத்திருந்தாலும், மேன்மையை கொடுத்திருந்தாலும், ஆனால் அவர் மேன்மை பாராட்டுவதும் உயர்த்துவதும் புகழுவதும் கர்த்தரை தான். தாவீது தன் இருதயத்திலே கர்த்தர் தான். பூமியின் ஐஸ்வர்யங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை, இவைகளையெல்லாம் தந்த தேவன்தான் என்னுடைய நித்திய ஐஸ்வர்யம் என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு நல்ல ஒரு சூழலில் அவர் போயிட்டு இருந்தாலும் அவருடைய பிள்ளைகளுக்குள்ளே, இருதயத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. அப்பாவுக்கு அப்புறம் யார் அரியணையில் உட்கார போகிறது? டேய் நீ தாண்டா உட்காரணும் என்ன, அவங்க வீட்டில் அக்கினோம் வீட்டில் அப்சலோமே நீ தாண்டா உட்காரணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுக்கு முன்னாடியெல்லாம் மற்றவங்க இருக்கிறாங்க, மூத்த சகோதரர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, மற்ற சகோதரர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ அதோனியா இருக்கிறான், இப்படி இன்னும் அம்னோன் இருக்கிறான், இப்படி பல சகோதரர்கள் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய திருவிழா அப்போ பர்சேபாலுடைய மக சாலமோன் இருக்கிறார். அவர் மற்றவங்களோட சின்னவர். அப்போ ராஜ்யபாரத்தினுடைய கணக்கின்படி யார் பெரியவனாக இருக்கிறானோ அவன்தான் ராஜ்யபாரத்துக்கு வரணும் பொதுவாக. ஆனால் ராஜாதி ராஜாவுடைய முடிவு, அவருடைய எடுத்த முடிவு, சாலமோன் தான் ராஜாவாக வர வேண்டும் என்று அவர் தீர்மானித்த தீர்மானம், அவர் உள்ளத்தில் தீர்மானம். அதை எந்த காலகட்டத்தில், ஒரு காலகட்டத்தில் தாவீதுக்கு அதை வெளிப்படுத்தியிருக்கிறார், தாவீதுக்கு அதை சொல்லியிருக்கிறார். சாலமோனை தான் நான் தெரிந்து கொண்டேன் என்று, அவனை தான் முன் குறித்திருக்கிறேன் என்று, உன் கர்ப்பப்பிறப்பானாகிய சாலமோனை கொண்டு தான் நான் எருசலேம் தேவாலயத்தை கட்டுவேன் என்று எல்லாம் என்ன அவருக்கு சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் அவருக்கு விளக்கமாக சொல்லியிருந்தார். அந்த சொல்லியிருக்கும் போது ஒருவேளை அவர் சின்ன குழந்தையாக இருந்திருக்கலாம், சிறு பிள்ளையாக இருந்திருக்கலாம், சாலமோன் இருந்திருக்கலாம். இப்போ எல்லாருமே நல்ல வளர்ந்து வந்துட்டாங்க, எல்லாரும் எல்லாத்துக்கு வளர்ந்து வந்திருக்காங்க. என்ன வயது வித்தியாசமோ அதை பற்றி இவர் கொஞ்சம் வயது கொஞ்சம் கூட. அப்சலோம் ரொம்ப அழகானவன், உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் மட்டும். அப்சலோம் ரொம்ப அழகான. இன்றைக்கி நம்ம பார்க்குற மனுஷர் போல கிடையாது. இவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்க இப்படி சொல்லிக்கிறோமே, அந்த மாதிரி கிடையாது. ரொம்ப அழகானவர், ரொம்ப சிவந்த மேனி, ரொம்ப அழகானவர். முடி கீழே வரைக்கும், கணுக்கால் வரைக்கும் வரும் முடி அவருடைய தலைமுடி கீழே வரைக்கும் வரும், கீழே கால் பாதம் வரைக்கும் அவ்வளோ தூரம் முடி வளர்ந்த முடி அவருடைய முடி. சிவந்த மேனி, வளரக்கூடியது, அழகிய கண்கள், எல்லாம் நல்ல பேச்சு திறமை, சகல சாதுரியம். இவர்கள் எல்லாம் ஒரு பக்கம் இதை காயை நவுத்திக்கிட்டே வர்றாங்க. தேவனும் அதை பார்த்துக்கிட்டு தான் வர்றாரு. இவங்க பண்ணுற காரியங்கள் எல்லாம், செய்கிற காரியங்கள் எல்லாம் திரைமறைவில் தாவீதுக்கு தெரியாமல் என்னென்னலாம் ராஜ்யத்தை, இல்லைன்னா அப்பா சரியாக இது பண்ணலன்னா ராஜ்யத்தை எப்படி கைப்பற்றலாம், கொள்ளலாம் என்கிற இன்னும் ஒரு தவறான பொங்கலை கொள்ளலை. முடிஞ்சால் அப்பாவே அழிச்சிடலாம், அப்பாவே அழிச்சிட்டு சிங்காசனத்தில் உட்காந்துடலாம், சரிப்பட்டு வரலன்னா உட்காந்துடலாம். இப்படியெல்லாம் கூட காரியங்கள்
ஒருத்தருக்குள்ள நடந்துக்கிட்டு தான் இருந்து, அதில் இவன் அப்சலோம் என்பவன் அதில் ரொம்பவும் தீவிரமாக இருந்து கொண்டு அதற்கான காரியங்களை எல்லாம் முன்னேற்பாடாக எல்லாவற்றையும் செய்து கொண்டே படிப்படியாக செய்து கொண்டே வர்றான். அப்போ கர்த்தருக்கு விரோதமாகவும் கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாகவும் கர்த்தருடைய பிள்ளைக்கு ராஜாவாகிய சாலமோனுக்கு விரோதமாகவும் தன் சொந்த தகப்பனுடைய ஜீவனுக்கு விரோதமாகவும் தீமை செய்கிறவனாய் இந்த அப்சலோம் சாத்தானாலே ஏவப்பட்டு செய்துட்டு வர்றான். கர்த்தர் அவனிடத்தில் தாவீதை ஒப்பு கொடுப்பாரா? தன்னுடைய பிரியமான மகனை ஒப்பு கொடுப்பாரா? இந்த ராஜ்யபாரத்திலிருந்து தாவீதை எடுத்துட்டு அவனை உட்கார வைப்பாரா? அவர் எடுத்த தீர்மானத்தை அவர் மாற்றிக்குவாரா? அவர் எடுத்த முடிவை மாற்றுவாரா? மாற்ற மாட்டார். அவர் தெரிந்து கொண்டது சாலமோனை தெரிந்து கொண்டார். அதற்கான அவைகளை எல்லாம் அவர் புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறார். சாலமோனை கொண்டு செய்ய வேண்டியவைகளை எல்லாம் புஸ்தகத்தில் எழுதி வைத்ததின்படி எழுதியிருக்கிறபடி நிறைவேறும்படி வச்சிருக்கிறார். அவர் நாமத்துக்கு மகிமையாக நிறைவேறும்படி வச்சிருக்கிறார். ஆனால் தாவீதின் உள்ளமோ இருதயத்தின் ஆழமோ அப்சலோம் ராஜாவாக வந்தால் நல்லதுங்கிறது ஒரு எண்ணம் உள்ளுக்குள்ளே இருந்திருக்கக்கூடும். அதனால தான் அவர் நான் செத்தாலும் நலமாக இருந்திருக்கோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். பிள்ளை பாசத்தில் ஒரு புறம் இருக்கும், இன்னொரு பக்கம் அவருக்கு அப்சலோம் ராஜாவாக இருந்துட்டு போனால் நல்லது தான் அப்படின்ற ஒரு மன எண்ணங்கள் இருந்திருக்கக்கூடும். விட்டு கொடுக்குற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே இருந்திருக்கு. ஆனால் இவன் தாவீதுக்கு செய்த அநியாயம், தாவீதுக்கு செய்ததும் தாவீதின் மனுஷருக்கும் தாவீதினுடைய மறுமனையாட்டிகளுக்கும் செய்த தீங்குகளும் தீமைகளும் தாவீதினுடைய உண்மையான சேவகர்களுக்கு செய்த தீமைகள் நிறைய, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, எக்கச்சக்கம். ராஜாவை அரண்மனையை விட்டு ராஜா அரண்மனையை விட்டு கடந்து போய் வெறுங்காலோட நடந்து போகும்படி அழுதுகிட்டு போகிறாங்க. ரெண்டு சாமுவேல் 15ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள். தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு, யாரால? இந்த அப்சலோமால. யாரால? இந்த அப்சலோமால சொல்லிட்டு வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டே ஏறினார்கள். அதே அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சகல ஜனங்களும் நடந்து போகிற போது தேசத்தார் எல்லாரும் மகா சத்தமாய் அழுதார்கள். பாருங்க, மகா சத்தமாய் அழுதார்கள். அப்போ இதற்கெல்லாம் காரணம் யாரு? இந்த அப்சலோம். இந்த அப்சலோமுக்குள்ள இருக்கிற சாத்தான். அப்படின்னு 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து. தாவீது ராஜா பகூரி மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாயிருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டே நடந்து வந்து சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். சீமேயி அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே,
தொலைந்து போ, தொலைந்து போ. சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்தப்பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். அப்பொழுது செரியாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். அதற்கு ராஜா, செரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கர்ப்ப பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூஷிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரிக்கட்டுவார் என்றான். அப்படியே தாவீதும் அவன் மனுஷரும் வழியே நடந்து போனார்கள். சீமேயியும் மலையின் பக்கத்தில் அவனுக்கு எதிராக நடந்து தூஷித்து அவனுக்கு எதிராக கற்களை எறிந்து மண்ணை தூற்றிக்கொண்டே வந்தான். ராஜாவும் அவனோடு இருந்த தூற்றிக்கொண்டே வந்தான். இப்போ அவங்க கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், எவ்வளவு அழுக இருக்கும், எவ்வளோ ராஜ்ய மேன்மையில் இருக்கக்கூடியவன் தாவீதுனாலே பயப்படுவாங்க. பிள்ளை பிறக்க காத்திருக்கிற பிள்ளை கூட தாவீது வந்திருக்குன்னா சுகப்பிரசவம் ஆயிரும்பாங்க, சுகப்பிரசவம் ஆயிரும்பாங்க. நான் சொல்லிட்டு புரியல நினைக்கிறேன், பரவாயில்ல. அப்போது அப்படியெல்லாம் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பயத்தை சத்துருக்களுக்கு தாவீதுக்காக கொடுத்து வச்சிருந்தார். அந்த பயத்தை கர்த்தர் கொடுத்து வச்சிருந்தார். அப்படி இருக்கும்போது இவன் எதுக்கும் பயப்படாமல், தாவீது கதை முடிஞ்சு போச்சு, கர்த்தரே அவன் பையனை வச்சு விரட்டி அமிச்சிட்டாரு, துரத்தி அமிச்சிட்டாரு, அவனையும் அவனை சேர்ந்த பராக்கிரமசாலிங்க கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு, அவனுடைய வம்ச கதை முடிஞ்சு போச்சு, இனி அவன் ராஜ்யபாரம் இனி அவனுக்கு கிடையாது. ஏன்னா அவன் ஒரு நீதி நியாயன்ற முறையில் சொல்கிறான், சவுலின் ஸ்தானத்தை நீ எடுத்துக்கிட்ட, நீ சவுளை இது பண்ணிவிட்டு நீ கொண்டு சவுல் இறந்தது அவன் விருத்த சேதனம் இல்லாத மனுஷர் கலரத்தில் அவன் யுத்தத்தில் மடிந்து போனான். அவனும் அவன் குமாரர்களும் கர்த்தரை விட்டு போனதுனால அவங்க கர்த்தர் அவங்கள விட்டு விலகிட்டார். அதெல்லாம் மடிஞ்சு போனாங்க, அவங்க மடிஞ்சு போனாங்க. அதுக்கும் தாவீதுக்கும் சம்பந்தம் கிடையாது, மறித்து போனார்கள். ஆனால் அதனால் அவன் இரத்த பழியெல்லாம், நீ இரத்த பிரிய வாங்கினவனே, நீ இரத்த பிரியன், பேலியாளின் மகனே, நீ தொலைஞ்சு போ, கர்த்தர் உன்மேல் திரும்ப பண்ணினார், உன் பிள்ளைய வச்சு திரும்ப பண்ணினார். என்ன கர்த்தர் செய்தார் என்று தான் யார் சொல்கிறா? சாத்தானின் மனுஷனும் யார் பேரை சொல்லி தான் சொல்கிறான்? கர்த்தர் பேரை சொல்லி தான் சொல்கிறான். அதுபோல தான் கர்த்தர் பேரை சொல்லி தான் சாத்தானின் மனுஷர்கள் நன்மை செய்வதாகவும் ஒத்தாசை பண்ணுவதாகவும் துணை செய்வதாகவும் பாடுபடுறதாகவும் துணை நிற்கிறதாகவும் சொல்லிக்கிட்டு எல்லா சுதந்திரத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆமாம் போட்டுக்கினே வந்தீங்கன்னா, தொடர்ந்தேச்சு ஆமாம் போட்டுக்கினே வந்தீங்கன்னா உங்கள் தலைக்குள்ளே அந்த நல்ல அபிப்பிராயங்கள் வர ஆரம்பிச்சிருச்சுனாலே, சாத்தானின் மனுஷரை குறித்து வர ஆரம்பித்தாலே அள்ளிக்கிட்டு போகிறதுல எந்த டவுட்டே இல்லை. கண்டிப்பாக பரவாயில்ல, அள்ளிக்கிட்டு போகணுன்னு அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா அள்ளிக்கிட்டு போட்டோம். அவங்களே வழியே அள்ளிக்கிட்டு போட்டோன்னு சொல்லி கொடுக்குறவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. மிக தந்திரமாக ஒரு ஜபம் பண்ணலாம், ஒரு 2 வார்த்தை சொல்லலாம், 2 வசனத்தை சொல்லலாம், சொல்லி வஞ்சிக்கிற காரியங்கள் நிறைய உண்டு. அப்போ இந்த சம்பவத்தை பார்த்து கூட இருந்தவர்கள் எல்லாம் எப்படியெல்லாம் அழுதுருப்பார்கள். ஏற்கனவே அழுது கொண்டு நொந்து நூலாய் வந்துகிட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு தாவீது பட்சேபால் ஊரியாவின் மனைவியாக இருந்தபோது செய்த
பாவத்துக்குரிய தண்டனைகள் நிறைய அறிவிச்சார். அந்த தண்டனைகளில் இதுவும் ஒன்று. வெட்ட வெளிச்சத்தில் பகலில் சூரிய வெளிச்சத்தில் உன் ஸ்திரீகளோடு அந்த மர்மனோடு பிரவேசிப்பான்ற இவன் சொல்லாமல் பிரவேசிப்பார்கள். நீ ஒளிப்பிடத்தில் மறைவிடத்தில் செய்த இது வெளியரங்கமாக நடக்கும் காரியங்கள் என்று பல காரியங்கள் சொல்கிறாரு. அவன் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் பட்டயம் அவனை விட்டு நீங்காது என்று சொல்கிறார். கர்த்தர் மன்னிச்சிட்டாரு, இந்த இரக்கத்தை பாராட்டிட்டாரு. பிறகால அவனை கர்த்தர் சுத்தமாக்கினதுனால, அவன் பரிசுத்த கர்த்தருடைய ரத்தத்தின் மன்னிப்பின் ரத்தத்தினால பரிசுத்தவான் ஆனதுனால, அதுக்கு பிறகு தாவீது எந்த பாவமும் செய்யலைன்னு கர்த்தரே அவரை குறித்து சாட்சியிடுகிறார். கர்த்தர் சாட்சியிடுறார். அந்த ஒன்று. ஆனால் அதுக்கான தண்டனைகளில் இதுவும் ஒன்றாக அமையுது. அது தாவீதுக்கு புரியும், மற்றவங்களுக்கு புரியுமோ புரியாதோ. தாவீதுக்கு அது மிக நன்றாக புரிந்திருக்கும். ஆனால் கர்த்தருடைய சித்தம் சாலமோன் தான் ராஜாவாக வரணும், அப்சலோம் கிடையாது. அதனால அப்சலோம் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் நினைக்கல. ஆனால் உயிரோடு கூட இருக்காதபடி செஞ்சுக்கிட்டது அவன்தான். சாத்தானோடு செஞ்சு இருந்துக்கிட்டது அவன்தான். கர்த்தர் அவனை கொண்டு போடணும், கர்வாலி மரத்தில் தொங்க விடணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஆனால் சாத்தானுக்கு செவி கொடுத்து அதன்படியே அவன் கடைசி வரைக்கும் சாத்தான் பேச்சையே கேட்டு தேவனுடைய வார்த்தைகளுக்கும் எதுக்கும் எந்த ஆலோசனைகளுக்கும் அவன் உடன்படாததுனால, முழுக்க சாத்தானாவே மாறி போனதுனால தான் அவன் இந்த ஒரு மரணத்தை அவன் சந்தித்தான். அப்போ இவளெல்லாம் இந்த அழுகை எல்லாவற்றையும் கண்ட தேவன் இப்போ அப்சலோம் யுத்தத்தில் மறிச்சிட்டான். இப்போ மறித்துட்டான் என்று தெரிஞ்சிட்ட பிறகு அழுகிறார், அழுகிறார். எல்லாமே அழுகுதான். அவமானங்கள், இழப்புகள், வெளியேற்றப்பட்ட நிலைமைகள், எதிர்பட்ட நிலைகள், சூழ்நிலைகள் எல்லாம் இப்போ வித்தியாசமாக இருக்குது, எதிராக இருக்குது, எல்லாம் எதிரடியாக இருக்குது. அவனோடு சேர்ந்த ஜனங்கள் எல்லாம் இனி எதிர்காலத்தை குறித்து எப்படி திரும்ப ராஜ்யபாரத்தை அமைக்கிற காரியங்கள் எப்படி அமைய போகுது, என்ன ஏது, பலவிதமான ஏராளமான கலக்கங்கள், காரியங்கள், நிறைய கைவிடப்பட்ட நிலைமை போல இருக்கிற காரியங்கள், கர்த்தர் கூட இல்லாதது போல இருக்கிற நிலைமைகள், இவையெல்லாம் பல தரப்பட்ட விதத்தில் இருந்த இந்த அழுகைகள். 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து. பகூரிம் ஊரானான பென்யமீனனாகிய கேராவின் மகன் சீமேயும் தீவிரித்து யூதா மனுஷரோடும் கூட தாவீது ராஜாவுக்கு எதிர்கொண்டு போனான். அவனோடே பென்யமீன் மனுஷர் 1000 பேரும் சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபாவும் அவனோடே கூட அவனுடைய 15 குமாரரும் அவனுடைய 20 வேலைக்காரரும் இருந்தார்கள். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக யோர்தானை வேகமாய் கடந்து போனார்கள். அவர்கள் ராஜாவின் வீட்டாரை இக்கரைப்படுத்தவும் அவன் விரும்பும் காரியத்துக்கு உதவவும் ஒரு படகு இக்கரையிலே வந்தது. அப்பொழுது கேராவின் குமாரனாகிய சீமேயி யோர்தானை கடக்க போகிற ராஜாவுக்கு முன்பாக தாழ விழுந்து ராஜாவை நோக்கி, என் ஆண்டவன் என் அக்கிரமத்தை என்மேல் சுமத்தாமலும் ராஜாவாகிய என் ஆண்டவன் எருசலேமில் இருந்து புறப்பட்டு வருகிற நாளிலே உமது அடியான் செய்த துரோகத்தை ராஜா நினைக்காமலும் தமது மனதில் வைக்காமலும் இருப்பாராக. உமது அடியானாகிய நான் பாவம் செய்தேன் என்று அறிந்திருக்கிறேன். இப்போதும் இதோ ராஜாவாகிய என் ஆண்டவருக்கு எதிர்கொண்டு வர யோசேப்பு வீட்டார் அனைவருக்கும் நான் இன்று முந்திக் கொண்டேன் என்றான். 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவன் என்னென்னலாம் பண்ணான், என்னென்ன பண்ணான். இவன் ஒரு 2 வரியில் சொல்லி முடிச்சிட்டார். இவர் 2 வரியில் சொல்லி முடிக்கிறார். ஆனால் அவன் என்னென்ன சொல்லி கொண்டு வந்தான் என்று சொல்லி, முதல்ல தாவீதின் மேலும் அவனுடைய சகல ஊழியக்காரர்கள் மேலும் கல்லை எறிந்தான் என்று 16ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் சொல்லுகிறது. தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரன் மேலும் கற்களை எறிந்தான். இன்னைக்கு வாயில் பேசுறது கற்கள்.
வாயில் சிந்தையில் நினைக்கிற தவறான எண்ணங்கள், தப்பிதமான எண்ணங்கள், பகையான எண்ணங்கள், குரோதமான எண்ணங்கள், கழுப்புணர்ச்சி உடைய எண்ணங்கள் சொல்லிட்டு பலவிதமான தூஷணங்களை எல்லாம் தூஷித்து கொண்டு ஏளனம், பரியாசம் பண்ணுகிற காரியங்கள் எக்கச்சக்கம் வார்த்தையில் கல்லுகளை எடுத்து வீசுறது, வாயின் வார்த்தையாலே பட்டயங்களை, ஈட்டிகளை அனுப்புறது. கல், ஈட்டி, அம்பு எல்லாம் வாயிலிருந்து தான். எல்லாம் எதிலிருந்து? வாயிலிருந்து. எல்லாம் எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டு தெரியாமல் நான் அனுப்பிட்டேன்னு சொல்கிறதும் சரி. அந்த நேரம் என்ன சொல்லணும்னு தெரியாமல் ஒரு நேரம் அல்ல, அநேகந்தரம் அந்த மாதிரி அநேக காலங்கள், அநேக வருடங்கள் இப்படி பேசி தெரிஞ்சிட்டு தப்பிச்சிட முடியாது. உண்மையான மன்னிப்பு கேட்டு கர்த்தரிடத்தில் வந்தாலும் கூட தண்டனை இல்லாமல் மன்னிப்பு கிடையாது. கர்த்தர் நீதிபரர், தண்டனை இல்லாத மன்னிப்பே கிடையாது. சரி, தண்டனை இல்லாமல் மன்னிச்சிடுறேன் அப்படிலாம் கிடையாது. தண்டனை கண்டிப்பாக சொல்லிட்டு அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிள்ளை ஒரு வாயில் ஏதாவது போட்டால் கூட நீ அப்படி செய்யக்கூடாதும்மா, மண்ணெல்லாம் எடுத்துட்டு, வாயில் இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்துட்டு ஒரு முத்தம் கொடுக்க மாட்டாங்க. வாயில் ஒரு சுண்டிடுவாங்க, பட்டுன்னு பலார்னு அடிக்கிறதுக்கு மாட்டாங்க, ஆனால் சுண்டிடுவாங்க. என்னது? சுண்டிடுவாங்க. இன்னைக்கு உலகத்தில் என்னென்னமோ நடக்குது, அது வேற. எக்கச்சக்கமாக உலகத்தில் நடக்குது. பிள்ளைங்களுக்கு விரோதமாக பெற்றோர்கள் நடக்கிற காரியங்கள் எக்கச்சக்கமாக நடக்குது. எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனை பார்க்கறதுக்கு குழந்தை விடவே மாட்டேங்கிறாரு. ஓடி வந்து அம்மான்னு எப்போ பார்த்தாலும் மடியில் ஓடி வந்து உட்காந்துக்குது. பீடை சனியனை எப்போ பாரு ஓத்திரமாக இருக்கு, நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்குது. எப்போ பாரு கொஞ்ச நேரம் செல்லை பார்க்க விட மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் வந்து மம்மி அதைத்தா, மம்மி இதைத்தான்னு. தலைவலியாகுது இந்த பையன், தலைவலியாகுது. 1.5 வயசு பையன். காலை பிடிச்சி ஒரே அடி தரையில் வச்சு அடிச்சு ஒன்னே போட்டேன். தலை வலியாகுதுன்னு. வேற ஒன்றும் இல்லை, செல்ஃபோனை பார்க்க விடாதபடி தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தான். எப்போ பார்த்தாலும் விளையாடிக்கின்னு ஓடி இருந்து அம்மான்னு மடியிலே வந்து உட்காந்துக்கிறான். எப்போ பார்த்தாலும் வந்து ஆவி கட்டிக்கிறான். எப்போ பார்த்தாலும் மடியில் வந்து உட்காந்துக்கிறான். ஒரே அடி. இப்படிலாம் இருக்குது. இப்படிலாம் நிறைய நடக்குது. இப்படிலாம் என்ன நடக்குது? நிறைய நடக்குது. எவ்வளோ கேள்விப்படுறோம். நம்ம எதிர்பார்த்தபடி பிள்ளை நம்ம எதிர்பார்த்தபடி ரொம்ப அழகா பிறக்கலையே. அப்போ பிள்ளை என்னவா தான் பிறந்திருக்கு? நம்ம எதிர்பார்க்கிறபடி ரொம்ப அழகா பிறக்கலைன்னா அப்போ பிள்ளை எப்படி பிறந்திருக்கு? அழகா தான் பிறந்திருக்குது. நம்ம எதிர்பார்க்கிறபடி அழகா பிறக்கலை அப்படின்னா அப்போ என்னதான் பிறந்திருக்குது? அப்போ அழகா தான் பிறந்திருக்குது, முக லட்சணமாக தான் பிள்ளை பிறந்திருக்குது. ஆனாலும் நான் விரும்பினபடி, நான் எதிர்பார்த்த அந்த கலர், அந்த இது இல்லை. நம்ம 2 பேருமே சேர்ந்து பக்கெட்டுகளை வச்சு முக்கிடுவோம். எல்லாம் சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்பு நடந்தது. ஒரே முக்கிடுவோம். சொல்லிடு, நம்ம சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிடலாம். என்னன்னு தெரியல, திடீர்னு மூச்சு தரனா போட்டுன்னு போயிட்டான். அப்புறம் இன்னொரு பிள்ளைய பார்த்துக்கலாம். அது இதே மாதிரி நான் விட நல்லதா வரட்டும். ஆனாலும் பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சொல்கிறேன். அதனால் ஒரு சுண்டி அது மாதிரி செய்யாதேன்னு ஒரு தண்டனையை ஒரு குழந்தை வாயில் பட்டுன்னு மண்ணை தின்னா அப்படி செய்வாங்க. இல்லை அது போட்டிருக்கிற ட்ரெஸ் அப்படி கழட்டி போட்டுட்டு அது பாட்டு ஓடுது அப்படின்னா பலார்னு ஒன்று தொடையிலையோ எங்கேயோ ஒன்று பட்டுன்னு ஒன்று கொடுத்து இதை சரி பண்ணிக்கோ, இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சொல்லிட்டு. அதனால் பார்க்குற நேரம்லாம் அடிப்பாங்களான்னா இல்லை, அதை செய்தால் அது ஒரு தண்டனை. அதுக்கப்புறம் மம்மி அதுக்கு சாரி மம்மி என்னும்போது ரைட் விட்டுருவாங்க. ஆனால் ஒரு சின்ன ஒரு தண்டனை கண்டிப்பாக என்ன உண்டு. தேவன் அதுக்கேற்றபடி தண்டனையை கொடுக்காமல் இருக்க மாட்டார். அப்போ அவன் கல்லை எறிந்தான் என்று சொல்லப்படுது. அடுத்தது
அவன் தூஷித்தான் என்று 7ஆம் வசனம். அவன் தூஷித்தான், இரத்த பிரியன்னு சொன்னான், பேலியாளின் மகனேன்னு சொன்னான், தொலைந்து போன்னா இந்த உலகத்தில் நீ உயிரோட கூடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னான். அடுத்தது என்ன சொன்னான்? ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறான். கடவுள் உனக்கு இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காரு என்று தீர்ப்பை குறித்து சொல்கிறான். 8ஆம் வசனத்தில் தீர்ப்பு கொடுக்குறான்னு சொல்கிறார். உன் மகனை கத்த தான் இப்படி உனக்கு விரோதமாக திருப்பி கொண்டு வரும்படி செய்தார் என்று சொல்கிறான். உன் அக்கிரமத்தை உன் தலையின் மேலே விழ வைக்கும்படி, உன் அக்கிரமத்தில் நீ அகப்படும்படி கர்த்தரே உனக்கு அதை செய்தார் என்று சொல்கிறான். நீ கர்த்தருக்கு பிரியமான மனுஷன் கிடையாது, நீ இரத்த பிரியரான மனுஷன்னு சொல்கிறான். எல்லா விதத்திலும் தீர்ப்பளிக்கிறான். திருப்பி தூஷிக்கிறான். திருப்பி கற்களை எறிகிறான். மண்ணை அள்ளி போடுறான், சாபம் போடுறான். மண்ணை அள்ளி சாபம் போடுறான். இவ்வளவும் செய்தவன் கர்த்தர் ராஜ்யபாரத்தை திரும்ப பண்ணி சத்துருக்களை அழித்து தாவீதினுடைய ராஜ்யபாரத்தை திரும்பி வரும்படி செய்த செய்தியை கேட்ட உடனே, தாவீது வெற்றி பெற்று விட்டார் என்று தெரிஞ்ச உடனே, சத்துருக்கள் அழிந்தார்கள் என்று தெரிஞ்ச உடனே, ராஜா திரும்ப வரான், தன் சிங்காசனத்தில் வந்து உட்கார வரான்னு தெரிஞ்ச உடனே முதல்ல ஓடி வர்றது இவன் தான். முதல்ல ஓடி வர்றவன் இவன் தான் ஓடி வர்றான். அதனால இவன் நல்லவன் ஆயிட்டானா? இவன் இல்லை. தான் உயிர், தன்னை சேர்ந்தவங்க, தான் குடும்பத்தை சேர்ந்தவங்க உயிர் போயிடக்கூடாது என்பதற்காக, மிக தந்திரமாக நடந்து கொள்வதற்காக இவன் ஓடி வந்து, நான் தான் யோசேப்பின் வீட்டாரை காட்டிலும் நான் முந்தி கொண்டேன் என்று சொல்லி முந்தி வந்து அங்கே எல்லாம் நடந்துக்கிறான். அப்போ அவனை சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும்ல, தாவீதை சேர்ந்தவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? பாருங்க என்ன சொல்றாருன்னு. 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது செரியாவின் குமாரனாகிய அபிசாய் பிரதியுத்தரமாக, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை சீமேயி தூஷித்தபடியினால் அவனை அதற்காக கொல்ல வேண்டாமா என்றான். அதற்கு தாவீது, செரியாவின் குமாரரே, இன்று நீங்கள் எனக்கு சத்துருக்களாகிறதற்கு எனக்கும் உங்களுக்கும் என்ன? இன்று இஸ்ரவேலில் ஒருவன் கொல்லப்படலாமா? இன்று நான் இஸ்ரவேலின் மேல் ராஜாவானேன் என்று எனக்கு தெரியாதா என்று சொல்லி ராஜா பார்த்தீங்களா, இஸ்ரவேலின் மேல் ராஜாவானேன் என்று. அப்போ அடுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொண்டார்கள். ஜனங்க எல்லாரும் இந்த வெற்றியில் சந்தோஷப்பட்டிருப்பாங்களா இல்லையா? அத்தனை ஜனங்களும் அழுதாங்களே, அத்தனை ஜனங்களும் தாவீதோட அழுதாங்களே, அவனை சேர்ந்தவர்கள் எல்லாம் அழுதாங்களே. அவனுக்கு துணை நின்றவர்கள், அவனுக்கு பட்சமாக இருந்தவர்கள், ஒத்தாசையாக இருந்தவர்கள் எல்லாரும் அவனுக்காக அழுதவர்கள். அந்த அழுகை என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும், அவர்களுக்கு ஒரு கர்த்தராலே ஒரு பெரிய வெற்றியையும் ஜெயத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார். அவர்களுக்கு அதுதான் சொல்றார், இந்த நாளிலே கொல்லப்படலாமா? இந்த அபிஷாய் என்பவர் நினைத்திருப்பார், என்னடா இது, அங்கே தடுத்தாரு, ரைட்டு, ஓகே. இப்போ இந்த சூழ்நிலை இப்போ வந்திருக்கு, கர்த்தர் திரும்ப கொடுத்துருக்கிறார் எல்லாவற்றையும். இப்போ அவன் கொல்லலாம் இல்லையா, அவனை கொண்டு போடலாம் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கும் தடை பண்ணுறாரு. அங்கேயும் தடை பண்ணிட்டாரு, இப்போவும் தடை பண்ணுறாருன்னும் போது இவங்களுக்கு தாவீதினுடைய அந்த செய்கை, அந்த நடக்கை, அந்த செய்கை, அவர் சொல்கிற விதங்கள் எல்லாம் சொல்லும்போது அவர்களுக்கு அது ஏற்புடையதாக இல்லை. ஆனால் கர்த்தருக்கு அது பிரியமுள்ளதாக இருந்தது. கர்த்தருக்கு இது தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தருக்கு பிரியமுள்ளதாய் இருந்தது. ஆனால் அவர்களுக்கும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொல்லப்படலாமல், நம்மளை தான் சத்தம் போடுறாரு, நம்மளை தான் திட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அபிசாயி. அந்த அபிசாயி என்பவன் யார்? தாவீதினுடைய சகோதரியுடைய மகன்தான், சொந்த சகோதரியுடைய மகன்தான். 23ஆம் வசனம். ராஜா சீமேயை பார்த்து, நீ சாவதில்லை என்று அவனுக்கு ஆணையிட்டான். நீ சாவதில்லை என்று அவனுக்கு ஆணை இட்டான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிறகால அப்சலோம் காரியங்கள் எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு, சகல காரியங்கள் எல்லாமே
முடிஞ்சிட்ட பிறகு சாலமோன் ராஜ்யபாரத்துக்கு உடனே வரல. சாலமோன் ராஜ்யபாரத்துக்கு உடனே வரல. அதுக்கு ஒரு காலகட்டங்கள் இருக்கு அப்படின்னும்போது, அப்போ நன்னும் சந்தோஷமா நிம்மதியா இருந்த தாவீது சந்தோஷமா எல்லாம் தேசம் அமைதியா சந்தோஷமா இருந்து கொண்டு வருகிற சூழ்நிலையில திடீரென்று ஒரு இப்படி அப்சலோம் மேற்கொண்டு விட்டான். அப்சலோம் உள்ள நுழைஞ்சிருவான், அரண்மனைக்குள்ள நுழைந்து விடுவான், அவனுடைய சேவகர்களோடு நுழைந்து விடுவான் என்று செய்தி கிடைத்த உடனே அப்போ அது அவர்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்கு, பயங்கரமான ஷாக்கு. என்னடா இப்படி நடந்துட்டே. அப்போ தாவீது கர்த்தரிடத்துல கேட்டிருப்பாரா, கேட்டிருக்க மாட்டாரா? நான் அரண்மனை விட்டு வெளியே போகலாமா, போக வேண்டாமா? ஏன்னா கர்த்தரிடத்துல எதையும் கேட்டு தான் செய்கிறவர். ஒருவேளை கர்த்தரிடத்துலேருந்து அவருக்கு பதில் கிடைத்திருக்காது. மௌனமாய் இருந்திருக்கக்கூடும். பதில் எதுவும் கிடைத்திருக்கக்கூடாது. தம்முடைய ஊழியக்காரர் மூலமாய் சொல்லப்பட்ட பத்சேபாள் விஷயத்தில் பாவம் செய்த காரியத்தில் உள்ள சில தண்டனைகள் நிறைவேற வேண்டியது இருக்கிறதுனால தேவன் மௌனமாய் இருந்திருக்கக்கூடும். ஒரு பக்கம் அப்சலோமை அழிக்க வேண்டியிருக்கு. அப்சலோமை சேர்ந்த கூட்டங்களை எல்லாம், இந்த தீமை செய்கிற இந்த சத்துருக்களை எல்லாம் வேறு இருக்க வேண்டியிருக்குன்னு சொன்னால் அதுக்கு இவர் ஒப்புக்கொள்றதுக்கு சம்மதிக்க மாட்டார். இதில் அப்சலோமையும் சேர்த்து வேரோட பிடுங்கி எடுக்கணுன்றது ஒத்துக்க மாட்டார். அதனால் ஒருவேளை தேவன் மௌனமாக இருந்திருக்கக்கூடும், பதில் சொல்லாமல் இருந்திருக்கக்கூடும். ஒருவேளை பதில் சொல்லி இருந்தார்னா, அரண்மனையில் இரு, நான் உன்னை காத்துக்குவேன், அவன் சத்துருக்களை நான் அழிப்பேன்னு அவர் என்ன வார்த்தையை சொல்லணுமோ அது சொல்லியிருக்கக்கூடும். ஆனால் எதுனாலும் கர்த்தருக்கு அப்போ கேட்டு விசாரித்து செய்கிறவர் ஒருவேளை அதை கேட்டிருக்கலாம், கேட்காம இருந்திருக்க மாட்டார், கேட்டிருக்கும். சில சொல்கிறாங்க அவர் அந்த நேரம் கேட்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லை, திடீர்னு வந்ததுனால கேட்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. அப்படி இருந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த சூழ்நிலையிலும் கூட அவர் அந்த அழுதுகிட்டு போகும்போது கூட அகித்தோப்பேலின் ஆலோசனைகளை கர்த்தாவே அபத்தமாக்கி போடுங்கன்னு கூட ஜெபம் பண்ணுறார். அகித்தோப்பேல் அங்கே தப்பான ஆலோசனைகளை சொல்கிறான்னு சொல்லி அவனுக்கு ஊசாயின் மூலமாய் சொல்லப்படும் போது தன் மகனுக்கு விரோதமான அவனுக்கு இந்த மாதிரி தப்பான ஆலோசனைகளை எல்லாம் சொல்கிறாங்க, பாவமான ஆலோசனைகள் எல்லாம் சொல்கிறாங்க, தாவீதுக்கு விரோதமான ஆலோசனைகளை சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது அகித்தோப்பேலின் ஆலோசனைகள் எல்லாம் அபத்தமாக்கி போடுவீராக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே அது அபத்தமாக்கி போடுகிறது, அது பைத்தியமாக கடவுது என்று சொல்லும்போது அது அப்படியே கர்த்தர் அதை ஒரு சில நாட்களிலே அந்த அப்சலோமுடைய அகித்தோவனுடைய ஆலோசனைகள் எல்லாம் அப்சலோம் கிட்ட அப்சலோம் மூலமாக கிரியை செய்யாதபடி அதை கர்த்தர் அதை பைத்தியமாக ஆக்கி அப்சலோமும் அவனே போய் நான்று கொண்டு சாகும்படி செஞ்சிட்டார். அகித்தோப்பேல் நான்று கொண்டு சாகும்படி செய்துட்டார். அப்சலோம் கர்வாலி மரத்தில் தொங்கிட்டான். கழுதில் வந்துக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக கழுத கர்வாலி மரத்தின் கிளை கிட்ட வந்துடுச்சு. ஆள் நல்லா உயரம், டாலு, முடி மாட்டிக்கிச்சு. அந்த முடி அவனுக்கு வினையா வந்துருச்சு. அந்தரங்கத்தில் தொங்கிட்டான். பார்த்தவர்கள் எல்லாம் அவனை கொன்று போடணும்னு வரும்போது சேவகர்கள் யாரும் அவனை கொல்ல மனசு இல்லை. ராஜாவுடைய பையன், ரொம்ப பிரியமானவன். ராஜா வேற சொல்லியிருக்கிறாரு, அவனை பார்த்து நடத்துங்கப்பா, அவனை இது பண்ணுங்கன்னு. ஆனாலும் கூட செருபியாவின் குமாரராக இருந்த யோவாப்புக்கு அந்த செய்தி கிடைத்த போது அவன் வந்து அவனுடைய ஆட்களோட இருந்து அவனை அடித்து அவனை கொன்று போட்டுடுறாங்க. இதை கேட்டதுனால தான், இதெல்லாம் அப்படி நடந்தனால தான் தாவீது மேலறையில் போய் அங்கே அழுது கொண்டு இருக்கிறார் என்று அந்த 19ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு பாதி வாசிக்கலாம். முதல் பகுதி என்னென்னா, அதில் தாவீது அழுது கொண்டே இருக்கிறாருன்னு யோவாப்புக்கு இராணுவ தளபதிக்கு சொல்லும்போது அவன் சொல்கிறான், அப்போ உன் பையன் மட்டும் பொழைச்சிருக்கலாம், மற்ற நாங்கள் எல்லாரும் செத்துருந்தா உனக்கு நல்லதா? அப்போ அதுதானே அழுவுற நீ தாவீது, அழுவுற அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சத்தம் போட்டு எச்சரிக்கையெல்லாம் பண்ணி
அதுக்கு பிறகு தாவீது அந்த அழுகிற அந்த இதிலிருந்து கொஞ்சம் அப்படியே குறைஞ்சி அப்படியே வந்துடுறாரு. குறைஞ்சி வந்துடுறாரு. பாவ காரியங்களுக்கு அழுகிற காரியங்களுக்கு கர்த்தர் செவி கொடுக்க மாட்டார். அந்த ஜபத்தை கேட்கவும் மாட்டார். அந்த அழுகை அங்கீகரிக்கப்படவே மாட்டாது. பாவத்திலேருந்து விலக்கி காருங்க, பாவத்திலேருந்து என்னை மன்னித்து என்னை கழுவி மீட்டு தாங்கன்னு அழுகிற அழுகையே ஏற்றுக்கொள்வார், அங்கீகரித்து கொள்வார். பரிசுத்த வாழ்க்கையை தாங்க, பரிசுத்த ஜீவியத்தை தாங்க, அதில் நிலைத்திருக்கும்படி செய்யுங்க என்றதை கேட்கறதுக்கு கேட்பார், அங்கீகரிப்பார். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொண்டார்கள் என்ற வார்த்தையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த பரிசுத்த நாளின் காலை ஆராதனைக்குரிய எங்கள் மேய்ப்பனும் மேய்ப்பரானவரே, எங்கள் ஏசப்பா, எங்கள் ஆட்டுக்குட்டியானவரே, நீரே நடத்தி கொடுத்த மேலான கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நிறைவான கிருபைக்காகவும் உம்முடைய பூரண கிருபையின் வழி நடத்துதலுக்காகவும் தாங்குதலுக்காகவும் ஏந்துதலுக்காகவும் ஆண்டவரே நடத்துதலுக்காகவும் கோடி கோடி ஸ்தோத்திரம். பங்கு பெற்ற யாவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆராதனையில் பங்கு பெற்றவர்கள், லைவில் பங்கு பெற்ற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தராகிய இயேசுவே ஆசீர்வதிப்பீராக. நன்மையான ஈவுகளால் நிரப்பி கர்த்தர் நல்லவர் என்பதை ஒவ்வொருவரும் பறைசாற்றி, கர்த்தர் மீட்டார், விடுவித்தார், ரட்சித்தார், நன்மை செய்தார் என்று சொல்லி உமது நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தாவை கிருபை தருவீராக. உம்முடைய கிருபையின் ரத்தத்துக்குள்ளே எங்கள் அத்தனை பேரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கும் நம்ம நீரோர் கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். காட் பிளஸ்.